ஹாய் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம யூடியூப் உடைய தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளார போயிடுறோம். ப்ளே ஸ்டோருக்குள்ளார போயிட்டு பிக்சல் இந்த ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, பிக்சல்லேப். இதை நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் வச்சு தான் நம்ம தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதால் எனக்கு ஓப்பன் கேட்குது. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். இது வந்து நம்ம டெக்ஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறது. இப்போ நம்ம இந்த ரைட் சைடில் 3 டாட் இருக்கு இல்லையா, அந்த 3 டாட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து இமேஜ் சைஸ், அதாவது இந்த இமேஜ் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜ் சைஸ் அதை நம்ம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து கஸ்டம்ஸ் இருக்குது. நம்ம யூடியூப் தம்ப்நெயில்னு இருக்கு பாருங்கள், அதை நம்ம செலக்ட் பண்ணணும். யூடியூப் தம்ப்நெயில் இருக்கு இல்லையா, அதை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணாக்கா அந்த வெயிட் ஹைட் வந்துடும். ஓகே கொடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட்டு, நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ணுறோம். பாருங்க எடிட், இதில் போயிட்டு நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு இது நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம ஃபாண்ட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த ஃபாண்ட்ஸ் இதில் போயிட்டிங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் இருக்குது. இது நம்ம வந்து இது சூஸ் பண்ணிக்குவோம். இதை வந்து நம்ம பெருசாக பண்ணிக்கலாம். அதாவது லென்த்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் பண்ண பாருங்கள், இந்த மாதிரி க்ரீன், பிளாக் எது வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ அந்த டெக்ஸ்ட்டில் வந்து அவுட்லைன்லாம் நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி அவுட்லைன், அதை நீங்கள் இந்த ஸ்ட்ரோக்னு இருக்கு இல்லைங்களா, ஸ்ட்ரோக், இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவையானது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துக்கணும். அதேமாதிரி ஷேடோ வேணுனாலும் ஷேடோ, அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு டெக்ஸ்ட்டை நம்ம வந்து ரெடி பண்ணிக்குவோம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம எவ்வளோ பெருசு வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். அதே ஃபாண்ட்லாம் நம்ம மாற்றிக்கலாம். இந்த ஏ ஆப்ஷன்லேருந்து நீங்கள் அதே நம்ம வந்து கலர்ஸ் வந்து மாற்றிக்கலாம். பிளாக்கே வச்சுக்கலாம், வேறு கலர்ஸ் கூட மாற்றிக்கலாம். அது மாதிரி ஃபாண்ட்ஸ், நம்ம ஃபாண்ட்ஸில் போய்ட்டு ரீசன்ட் போனீங்கன்னா நம்ம ஏற்கனவே என்ன சூஸ் பண்ணுமோ அதுவும் இருக்கும். அதை நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். அதே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இது அவுட்லைன் நம்ம வந்து கொடுக்கலாம். அதில் ஸ்ட்ரோக்குன்னு இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து இதை வந்துடுச்சு பாருங்கள் கலர்ஸு. அதுக்கு நமக்கு எவ்வளோ தேவையானதோ நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி சைஸ் நம்ம வந்து சின்னது பெருசாக்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஏதோ பிக்சர் ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டாக வந்து நம்ம எப்படி வேணால் மாற்றிக்கலாம். கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்கள், இந்த கீழே உள்ள ஆப்ஷன்ஸ், இது ரெண்டாவது ஆப்ஷன்ஸ், இது மூணாவது ஆப்ஷன்ஸ். இதை வந்து பேக்ரவுண்ட் சம்மந்தமான விஷயம் அதில் இருக்கும். கலர்ஸ் சேஞ்ச் பண்ணால் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஒயிட்டு, பிளாக்கு, எப்படி வேணால் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்க கலருக்கு பக்கத்தில் இருக்கிற கிராஜுவேஷன் இருக்குது இல்லைங்களா, கிராடியன்,
அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா வந்து கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம வந்து இதை ஏதாவது பிக்சர் ஆட் பண்ணணும், பேக்ரவுண்டு வந்து நம்ம இந்த கலர்ஸ் தேவையில்ல, பிக்சர் ஆட் பண்ணது ஃப்ரம் கேலரி பாருங்கள், இதில் போனீங்கன்னா நமக்கு தேவையான பிக்சரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த தம்ப்நெயிலில் நம்ம ஏதோ ஒரு பிக்சர் ஆட் பண்ணால் மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருப்பாருங்க, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டு, கரண்ட் டேட்டா, ஸ்டிக்கர் இது மாதிரி வரும். அதில் ஃப்ரம் கேலரி இருக்கும். அந்த ஃப்ரம் கேலரி நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய பிக்சர்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துக்கிறோம். இதில் வந்து கிராப் கேட்குது, நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறோம். இங்கே ரவுண்ட் ஷேப் இருக்கு பாருங்கள், இந்த ரவுண்ட் ஷேப் கொடுத்து நம்ம அதை வந்து கரெக்டாக இது பண்ணுறோம். இல்லை வேறு ஏதாவது பிக்சர்னால் நம்ம வந்து அதை வந்து பிஎன்ஜி ஃபைலாக நம்ம மாற்றி கூட நம்ம அதை சரி நம்ம இந்த மாதிரி பிக்சரை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன் கீழே இருக்கிற 3வது ஆப்ஷனில் போனீங்கன்னா ஸ்டிக்கர்ஸு, இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது நம்ம ட்ரா பண்ணாலும் பண்ணிக்கலாம். அந்த லாஸ்ட்டில் ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரோ நம்ம ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏரோ சிம்பிள் வரும். நம்ம ஏதாவது ஒரு சிம்பிளாக நம்ம வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம சைஸும் நம்ம வந்து சைஸ் வரையாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அது நம்ம எந்த ஷேப்பு வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஷேப் வேணுன்றதையும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முன்பக்கமும் நம்ம சரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏரோவை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். அதே மாதிரி கலர் அவுட்லைன் கூட நம்ம கலர் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், கீழே வந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். இந்த பாருங்கள், அந்த சைஸ் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நோத்தி வச்சுக்கலாம். இப்போ ஓகே கொடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து தம்ப்நெயிலை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோன்னா மேலே ப்ளஸ் ஐக்கானுக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் இமேஜ்னு வரும். அந்த சேவ் இமேஜ் நீங்கள் கொடுத்துடணும். சேவ் டு கேலரி. இப்போ கேலரியில் சேவ் ஆகிடும். கேலரியில் சேவ் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், கேலரியில் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கேலரியில் சேவ் ஆகிருக்கு. இதே அப்படியே நம்ம வந்துட்டு யூடியூப் சேனலில், நம்மளுடைய யூடியூப் சேனல் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம தம்ப்நெயிலாக நம்ம வந்துட்டு இது செட் பண்ணிக்கலாம். இது யூடியூப் சேனல் தம்ப்நெயிலை எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.